இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வெரைட்டியா யாருப்பா சமைச்சு கொடுப்பா அவளுக்கு? அந்த பிச்சைக்கார குடும்பத்தோட இருந்தாலே அங்க இப்படி உட்கார்ந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி அதை விடுங்க. மல்லி அப்படி என்ன செஞ்சு கொடுத்திருப்பா? மிஞ்சி போனா தோசை இட்லின்னு சுட்டு கொடுத்திருப்பா. அதை தாண்டி என்ன செஞ்சிருப்பா? இப்ப பாருங்க, இவளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சா வேணான்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. மல்லி எனக்கு பாசமா ஊட்டி விடுவா. நீ பார்த்தாலே திட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? சாப்பிடுறதா இருந்தா வந்து சாப்பிடு, இல்லனா அப்படியே உட்கார்ந்துடு. எனக்கு என்ன? பா நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா, அவ சாப்பிடுவா. அம்மா எனக்கு வேண்டாம்மா. என்ன பண்ணீங்க, விளையாடுறீங்களா? இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ரேணுகாம்மா வாடா, வந்து அப்பா கூட உட்காந்து சாப்பிடுறா. வா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாம் இருக்குமா? எனக்கு மல்லி தான் வேணும். அப்போ பட்னி கடை. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வெரைட்டியா யாருப்பா சமைச்சு கொடுப்பா அவளுக்கு? அந்த பிச்சைக்கார குடும்பத்தோட இருந்தாலே அங்க இப்படி உட்கார்ந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி அதை விடுங்க. மல்லி அப்படி என்ன செஞ்சு கொடுத்திருப்பா? மிஞ்சி போனா தோசை இட்லின்னு சுட்டு கொடுத்திருப்பா. அதை தாண்டி என்ன செஞ்சிருப்பா? இப்ப பாருங்க, இவளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சா வேணான்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. மல்லி எனக்கு பாசமா ஊட்டி விடுவா. நீ பார்த்தாலே திட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? சாப்பிடுறதா இருந்தா வந்து சாப்பிடு, இல்லனா அப்படியே உட்கார்ந்துடு. எனக்கு என்ன? பா நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா, அவ சாப்பிடுவா. அம்மா எனக்கு வேண்டாம்மா. என்ன பண்ணீங்க, விளையாடுறீங்களா? இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ரேணுகாம்மா வாடா, வந்து அப்பா கூட உட்காந்து சாப்பிடுறா. வா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாம் இருக்குமா? எனக்கு மல்லி தான் வேணும். அப்போ பட்னி கடை.